அதுதான் கொளத்தூர் மட்டும் இல்ல, சென்னை ஆல் ரவுண்டு. கொளத்தூர் மட்டும் இல்ல, சென்னை ஆல் ரவுண்டுமே நாங்கதான். ஐயா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிட்டா, ஸ்டாலின் ஆளே கிடையாது. ஸ்டாலினா அப்படியே ஒட்டு மொத்தமா மடிச்சு தூக்கி விட்டு சாப்பிட்டார்ல, தளபதி தான் ஆளு. முடிஞ்சு போச்சு. வண்டியில வரப்போ கதம் பயங்கரமான இது இமாலய வெற்றிங்க. இது சும்மா 3 வருஷத்துக்கு முந்தைய எதிர்பார்த்ததுதான் இது. நம்ம எல்லாம் எல்லாருமே எதிர்பார்த்ததுதான். கண்டிப்பா வருவார். என்ன ஒரு மாற்றம் கண்டிப்பா தேவை. ஒரு கண்டிப்பா எப்ப பாரு ஏமாற்றமே கூடாது. 60 ஆண்டுகளா யார் என்ன சாதிச்சாங்க? 50 ஆண்டுகளா என்ன சாதிச்சாங்க? எல்லாரும் பேசினாங்க, ஒன்றும் சாதிப்பு கிடையாது. சாதனை, போதனை, வேதனை. எவ்வளவு ஒரு ஆதங்கம் தெரியுமா? பெண்களை இன்னைக்கு முக்காவாசி பெண்கள் வந்து விதவையா இருக்க காரணம் யாரு? இவங்க கொடுத்த அந்த குடியாலதான் குடும்பம் கெட்டு போய் நாசமா போயிருக்குது. சொல்லுங்க, விதவைக்கு வந்து முதியோர் தொகை கொடுக்கறோம், பென்ஷன் தொகை கொடுக்கறோம் சொல்றாங்க. எதுக்குடா கொடுக்கணும்? நீ எது கொடுக்கணும்? குடிய வழிச்சனா விதவையா ஆக போறாங்க? யாரும் ஆக மாட்டாங்கல்ல. விதவைக்கு மட்டும் தான் முன்னுரிமையா? அப்ப விதவை அவங்க வச்சிருக்க வேண்டியது தானே நாட்டை? அதுக்கு மட்டும் முன்னுரிமை எதுக்கு கொடுக்குறோம்? அவங்களுக்கு மட்டும் எதுக்கு பரதாப்பட்டு காசு தர? எங்களுக்கு வேலையை கூட உருவாக்கிறோம் நாங்களே. ஜூலி மேடம் இருப்பாங்க பாருங்க. படுக்க வைக்கிறோம் பாரு நாங்க ஹார்ட் அட்டாக் ஹாஸ்பிட்டல்ல. பேசுறது ஜூலி. என் தலைவனை பார்த்து அவன் வர மாட்டான், எவனே வர மாட்டான். வந்துட்டாரு பாரு என் தளபதி. இருந்தாலும் மறைந்தாலும் ஊர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று பேர் சொல்ல வேண்டும். திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு எல்லாமே நம்ம தான். திருச்சி தளபதிகளை நின்னாரு. ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவென்று போற்றுவோம். அன்பின் இதயமாக, அன்னை வடிவமாக, தந்தை வடிவமாக, சகோதர வடிவமாக அவர் உதித்தது. கடவுளால் உதிக்கப்பட்டு கடவுளால் அவர் வந்து இப்ப வந்து காமிக்கப்பட்டிருக்கார். ஏமாந்துக்கினே இருப்பாங்கன்றதால அவன் தற்கொலைன்னு சொல்லிட்டான். கொஞ்சம் மூச்சுக்கணும்ல, அதனால தாங்க முடியல. சொல்லுங்க. இந்த பையன் நிக்கிறான், இதோட டிவிக்கு வேற என்ன வெற்றி வேணும்? டிவிக்கு மேல வேற என்ன வெற்றி வேணும்? வெற்றியே வேணாம், இதுவே எங்களுக்கு வெற்றி தான். அனைத்து இந்து எந்த ஜாதி மத இனம் பேதம் பேசக்கூடாது, அவருக்கு பிடிக்காது. நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்து நாம எல்லாம் ஒருதாய் மக்கள் இருந்து நாம வந்து செயல்படணும் அவருடைய ஒரு எண்ணம். தற்கொலை கூட்டம் நானுங்கள சொந்த தொகுதியில நின்று ஜெயிக்க முடியல அவனுங்களா என்ன? அப்ப அவனுக்கு தான் தற்கொலை, நாங்களா தற்கொலை? பாருங்க சேப்பாங்க ஸ்டேடியம் நானுங்க என்ன புடுங்க நானுங்க அன்பில் பாலாஜி இருக்கிறாரு, அவரு கோட்டா கோட்டன்னு கொக்கரிச்சாரு. 1020 கோடி ஊழல் பண்ணாரு. அவருக்கு அது என்னாச்சு? ஜனங்க மூச்சுட்டாங்க. என் வீட்டு காசுல நீ உட்காந்து சொகுசு வாழ்க்கை வாழ்வியா? 3 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இல்ல 1 வருஷம் வச்சுக்கோங்க ப்ரோ. தற்கூரிங்கன்னாங்க, எங்களை எலி குஞ்சிங்கன்னாங்க, ஆமை குஞ்சிங்கன்னாங்க. ஜெயிக்கவே மாட்டோம், 2 தொகுதி ஜெயிக்க மாட்டீங்க, 1 தொகுதி ஜெயிக்க மாட்டோம். நீங்க இன்னைக்கு மூஞ்சி எடுத்துட்டு எங்க வச்சுக்கிறீங்க? NTK DMK சார், ஸ்டாலின் சார் உங்க தொகுதியிலேயே காலி பண்ணிட்டோம் பாத்தீங்களா? அதான் சார் நாங்க கேட்டானுங்களா? 10 ரூபாய் பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய். இனி 10 ரூபாய் வாங்கவே முடியாது. ஏன் ஜெயிச்சாலும் வாங்குறது நீ வாங்கவே ப்ரோ. தற்கொலை கூட்டம் யாருன்னு இப்ப காமிச்சிட்டோம். பதில் எதுவுமே வேணாம். ரிசல்ட் மேக்ஸ் எவ்ரிதிங். ஓகே, ரிசல்ட் காமிச்சிட்டோம். தற்கொலை கூட்டம் சொன்னவங்க வீட்டுக்குள்ள உட்காந்துன்னு பாய போட்டு ஏசி போட்டு படுத்துனுக்குறான். என்ன பண்ண முடியும் அவனால? ஒண்ணுமே பண்ண முடியாது. செந்தில் பாலாஜிலாம் ஒரு ஆளா அவ்வளவு ஊழல் பண்ணான், அவ்வளவு என்னென்னமோ பண்ணான். அவனுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறான். அவனா ஒரு ஆள் மயிரான். 60 டோல்கேட்டை எப்படி மூட முடியும்? ஒரு பஸ் ஆம்புலன்ஸ் எல்லாமே வருது. நீ எப்படி ப்ரோ 60 டோல்கேட்ல மூண்டிங்க? ஒரு பப்பு இங்க வேவாது. முடிஞ்சீங்களா? வாயின்னு ஒண்ணு இருக்குல்ல ப்ரோ, அந்த வாயை வந்து தேவையான இடத்துல மட்டும் தான் பேசணும். சும்மா நான் மட்டும் தான் மத்தவங்க எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு பேசுறது இல்ல. கொளத்தூர் தொகுதியில வச்சு செய்யறது தான் ப்ரோ நாங்க. தட் இஸ் அனில் குஞ்சிஸ். அந்த ஒட்ட கூட்டம் இது கம்மி. கூட்டம் ஓட்ட மாறாதா?
நானே ஆக்சுவலி 160 ரூபாய் கொடுத்து செலவு பண்ணி இங்க வந்திருக்கிறேன். என்னால சும்மா உட்கார முடியாதா? என் தளபதி வரணும்ட்டு நாங்க 1000 கணக்குல செலவு பண்ணுவோம். சரிங்களா? எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நாங்க வருவோம். அது எப்படி கூட்டம் ஓட்ட மாறாது? சொன்னாங்களே வச்சு செய்யுங்க. மக்கள் பணத்துல இருந்து நான் 1 ரூபாய் தொட மாட்டேன்னு சொன்னாரு. வேற யாராவது சொல்லுங்க பாக்கலாம். அந்த மாதிரி இத்தனை வருஷமா இருக்காங்களா? 75 வருஷமா இருக்காங்க டிஎம்கேவா? சொல்லுங்க ப்ரோ. அவனை பார்க்கலாம். எங்க தளபதி சொன்னாருன்னா செய்ய மாட்டாரு. ஏன்னா அவருக்கு அது இதே இல்ல. இப்ப 275 கோடி இந்த படத்துக்கு லீக் ஆனதுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. இதே வேற யாராவது உதவி பண்ணிருப்பாரு. அவரு எடுத்து போட்டு துபாய்க்கு போயிட்டு பாரு. என்ன ப்ரோ இதெல்லாம் சும்மா கேட்கணும்லாம் கேட்காதீங்க. வேஸ்ட் ப்ரோ. 5000 கேட்கப்பட்ட நாங்க கீழே கிடக்கும். 5000 எங்களால சம்பாதிக்க முடியாது. சம்பாதிச்சுக்க மாட்டோமா? அந்த 5000 எங்களால சம்பாதிக்க முடியாது. அந்த 5000 சம்பாதிக்க முடியாம நாங்க கீழே கிடக்குறோம். குடும்பத்துக்கு நீ ஒண்ணு பிச்சை போட தேவையில்ல. எங்களுக்கு அது சும்மா என் 5000 வீட்டு காசுல நீ எடுத்து தர. சும்மா கிடையாது. யாரு இதன் லேடிஸ் இருக்காங்கல்ல, அப்படியே கேமரா நீ ஃபோக்கஸ் பண்ணு. கேமரா ஃபோக்கஸ் பண்ணு. கேமரா ஃபோக்கஸ் பண்ணு. சுத்திரி பாரு. எல்லாம் கை காசு போட்டு வந்திருக்காங்க. யாரும் காசு வாங்கிட்டு வரல. திமுக ஆட்சியில வந்து பெண்ணுக்கு வந்து திமுக ஆட்சியில வந்து பொண்ணுக்கு வந்து பாதுகாப்பு இல்ல. ஆனா டிவிகேல வந்தா இந்த பொண்ணு எல்லாம் அக்கா தங்கச்சி நாங்க பாத்துப்போம். நாங்க தூக்கி இட்டு போவோம். இதோட வேற எதுவும் தேவை.